ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். அடுத்த 7 நாட்களில் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் என்ன இருக்குது, லவ் பாண்டிங் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சல் பிளெஸிங்ஸில் எடுக்கிறேன். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. பைல் நம்பர் 1க்கு க்ரீன் கலர் ஸ்டார் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 2க்கு ஒயிட் ஸ்டார். ஓகேவா? உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் எது ரெசனேட் ஆகுதோ இந்த 2 கார்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயர் என்னவோ அதை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ப்ரே பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் இந்த வரும் வாரம் இந்த லவ் பாண்டிங்க்கு என்ன ஒரு கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம். அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைனா லவ் லைஃப். ஏஞ்சல் இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் போட்டேன் நான். அந்த கார்டில் அதுவும் ஏஞ்சல் கார்டு தான், பட் அதுக்கு வந்து மைக்கேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் வந்துருச்சு. அது பார்த்தவங்க இனி லவ் லைஃப்காக தனியாகவே போட்டுடலான்ட்டு இப்போ நான் தனியாகவே எடுக்கிறேன். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சல் இந்த வரும் வாரத்துக்கு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் தரார் பார்க்கலாமா? மூணு கார்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரம் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வரணும். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு? உங்களுக்கு நார்மலாக போயிட்டுருக்கா, நார்மலாக இல்லை? இந்த ரீடிங் பார்க்குறதுல பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நார்மல் இது கிடையாது. உங்களுக்கு சில பேர் வந்து உங்களோட இந்த லவ் பாண்டிங் பிரேக் ஆகிருக்கும். ரீயூனியன் கேட்கலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். திரும்ப அவங்க வந்து ரீயூனியன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், நான் எவ்வளோ நாள் காத்திருக்கிறது, இது ஒரு சிலருக்கு. சரியா? ஒரு சிலர் வந்து நியூ பார்ட்னர் கேட்குறீங்க. எஸ், ஒரு சிலர் நியூ பார்ட்னர் கேட்குறீங்க. உங்களுக்கு நியூ பார்ட்னர் இன்னும் எப்போ கிடைப்பாங்க, என்னோட லைஃப்பில் எப்போ சேஞ்சஸ் நடக்கும், இது ஒரு சிலர். ஓகேவா? நீங்கள் சில பேர் வந்து நேச்சரோட நீங்கள் கனெக்ட் ஆகணும். ஹையோஃபோரஸ் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஹையோஃபோரஸ். சில பேர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. ஹையோஃபோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் காட் இருக்காரு. அவர் வந்து சன் காடுக்கு ஈக்குவல் தான். அவர் நம்ம எப்படி சன் காட் மைக்கேல் ஏஞ்சல் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி முருகரை சொல்கிறோம், சூரியநாராயணரை சொல்கிறோம் இல்லை, அது மாதிரி எகிப்தில் வந்து இந்த காட் அவரை வந்து ஹையோஃபோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் காடு கிட்ட நீங்கள் நிறைய பேர் ஒரு சிலர் வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறது, அவரை கிட்ட ப்ரேயர் வைக்கிறதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. விர்ச்சுவல்ஸ் கொஞ்சம் பண்ணுறவங்களா பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோலாம் பண்ணிட்டேன் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு தான் அவங்க வருத்தப்படுறீங்க. இது ஒரு சிலர். அதுக்கு என்ன காரணம்னா உங்ககிட்ட சரண்டர் இல்லை. அடுத்த கார்டே இதுக்கு ரிலேட்டடான கார்டு தான். இந்த கார்டுக்கு இந்த டைம் டியூரேஷன் நீங்கள் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நடக்க மாட்டேங்குதுன்னு சரி நிறைய சூஸ் பண்ணிவிட்டு a time we must surrender the old before something new can enter our lives. Let go and all will work out. நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் நீங்கள் சரண்டர் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்லீப் பண்ணும்போது நிறைய தாட் வரும், நிறைய வந்து ட்ரீம்ஸ் வரும். அது நல்ல ட்ரீம்ஸ் கிடையாது, நெகட்டிவான ட்ரீம்ஸாக இருக்கலாம். தூக்க நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்கல, நெகட்டிவாக நினச்சிட்டு படுக்கிறீங்களா, அடிக்கடி ரிப்பீட் தாட் வரும். அது வந்து உங்களை என்ன பண்ணுதுன்னா நீங்கள் சரண்டர் பண்ணாமல், லெட்கோ பண்ணாமல், பாஸ்ட்டை லெட்கோ பண்ணாமல் நீங்கள் அதை சுமந்துட்டு இருக்கீங்க. அதையே நீங்கள் சுமந்துட்டு இருக்கும் போது நியூவான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து டிவைன் சேர்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட வலிகள் வேதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்கான்ஷியஸில் வச்சுருக்கீங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு இருக்குது. இது சாதாரணமாலாம் இது வந்து லெட்கோ பண்ணிட்டு வெளில வாங்கன்னு சொன்னாலாம் வழிய வர முடியாது. இது கார்டு சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். இதில் டெப்த், இதில் நாலேஜ் இருக்கிறதுனால ஆஸ் அ குருவாக சொல்கிறேன். நீங்கள் சரியான ஸ்லீப்பிங் கிடையாது. அப்படியே ஸ்லீப் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கெட்ட கனவுகள் வருது, தேவையில்லாத ட்ரீம்ஸ்லாம் வரும். ஏன் இந்த கனவுகள்லாம் வருது, ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? கொஞ்சம் லெட்கோ பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஏஞ்சல் கிளாஸ், அதுக்கு தான் நான் அந்த ஆர்கேஞ்சல் கிளாஸ் வச்சுருக்கேன்.
ஆர்கேஞ்சல் அஸ்ரேல், ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல். இவங்க 2 பேரும் இந்த பாஸ் பெயின்லேருந்து நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என் லைஃப்ல நான் வந்து சில விஷயங்கள், அதாவது நான் வந்து யூஸ் பண்ணது, எனக்கு அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்தது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது வேற ஒரு விஷயத்துக்காக. ஓகேவா? அது வந்து ஒரு சோல் டிரான்சிஷன் நடக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஏஞ்சலால் என்னெல்லாம் விஷயங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த விஷயத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அதுலேருந்து நான் வந்து என்னோட ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப அவங்களோட என்னோட கனெக்டிவிட்டி அதிகமாச்சு. ஸோ இப்போ இந்த ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் அந்த லவ் ரீடிங் தான் எடுக்கணும், லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்க்கு எடுக்கணும்னு நினச்சி ஏஞ்சல் கார்டு இன்னொன்று இருக்குது, அந்த டெக்கில் எடுத்தேன் நான். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து மைக்கேல் ஏஞ்சலோட கார்டு, அது அவரோட தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஏஞ்சல் கார்டு எடுத்துட்டு லவ் லைஃப்க்கு பண்ணேன். பட் மைக்கேல் ஏஞ்சலோட மெசேஜ் தான் வருது. இதில் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்க. அவங்க வந்து உள்ள நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் சரி நம்ம ஃபர்ஸ்ட் லவர்ஸ்க்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல போட்டு அப்புறமா அதை போடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு நான் எடுக்கிறேன். ஆனால் வந்து அவர் தான் வராரு. ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டல, நான் வரேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த லவர்ஸ்க்கானது போட்டுருச்சு. இது பைல் 1ல சரண்டர் இல்லை. ஒரு சிலர் அதிகமாக விர்ச்சுவல்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் டைமுக்கு நடக்கலேன்னு வருத்தப்படுறீங்க. கொஞ்சம் உங்களோட சப்கான்ஷியஸை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. உங்களுக்கு ரீடிங் மட்டும் கிடையாது, இங்கே வந்து தீர்வு இருக்கு. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் வந்து இங்கே உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் மட்டும் நான் தீர்வு கொடுக்கல. உங்களோட கர்மா ரிலேட்டடான விஷயங்கள், கார்மிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கும் சொல்கிறேன். அதுக்கும் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த்துன்னா என்ன, ஹெல்த்தில் என்ன மாதிரியான விஷயங்கள், டாக்டர்ஸ் கைவிடப்பட்டு என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறமா கடவுள் தான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி கேசஸாக இருந்தாலும் நாங்கள் சரி பண்ண முடியும். உங்களுக்கு அதுக்கு தான் உங்களோட அந்த நேம், டேட் ஆஃப் பர்த் வச்சு எல்லாம் பார்க்குறது. ஒரு சிலருக்கு அந்த நேம், டேட் ஆஃப் பர்த் தெரியலனா கூட கவலையே கிடையாது. உங்களோட எனர்ஜியை வச்சே ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். 2வது, மகாகாளியோட அந்த பிளஸிங்ஸை எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, எங்களால் ஆஸ் அ குருவாக நாங்கள் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? இது வந்து ஹெல்த்தில் என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதனால நான் இப்படி சொன்னேங்கிறதுனால டெப்த்தாக போய் லாஸ்ட் எண்டில் போயிட்டு நின்றுட்டு கேட்காதீங்க. கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை இருக்குது, வருஷக்கணக்காக மெடிசன் சாப்பிட்றோம், தீர்வு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்மக்கிட்ட கிளியரன்ஸ் இருக்குது, ஹீலிங் இருக்குது. ஓகேவா? டாக்டர்ஸாக அந்த மாதிரி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுகர்னால அவஸ்தைப்படுறவங்க, சுகர் வந்தால் காலம் ஃபுல்லாக டேப்லெட் தான் சாப்பிடணும். ஓகேவா? டயட்டில் இருக்கணும். டயட்டில் எத்தனை பேரால் இருக்க முடியும்? டயட்டில் இருந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸை நல்லா பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? அடிக்கடி சோர்வாயிடுவாங்க, எந்த வேலையும் ஆக்டிவாக செய்ய மாட்டாங்க. ஏன்டாப்பா இந்த உடல் இருக்குது, ஏன் நம்ம வாழணும், நிறைய வந்து டிப்ரெஷன் போவாங்க. அதே மாதிரி பிபி, ஹை பிபி இருக்குது, லோ பிபி இருக்குது. ஹை பிபி தான் ரொம்ப அதிகம். லோ பிபி இருந்தாலும் கவனிக்கணும். சொல்கிறேன், இந்த 2 விஷயத்தையுமே 2, 3 விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாட்டில் சகஜமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு கூட இன்னைக்கு பிபி இருக்குது. இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு டென்ஷன், தலைவலி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டுருக்குறீங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வருது? உங்கள் உடல், மனம், ஆன்மா எல்லாத்துலேயும் இருக்க பிரச்சனையை சரி பண்ணி உங்களை ஒரு அற்புதமான ஒரு டிவைன் பவராக மாற்றி கொடுத்துருவேன். நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம், உங்களோட இடத்துல நீங்கள் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் கை வச்சா வந்து எல்லா வேலையும் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பவர். ஓகேவா? அந்த எனர்ஜி ரேக்கி மூலமாக உங்களுக்கு சில எனர்ஜிஸ் கொடுத்து, ஃப்ளவர் தெரப்பி மூலமாக அந்த தேவையற்ற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பி ரேக்கியும் சப்போர்ட் பண்ணும். ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ஆர்கேஞ்சல் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இத்தனை விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறேன். அதனால் சாதாரணமாக நான் வந்து ரீடிங் மட்டும் கொடுத்துட்டு போகல. சொல்யூஷன் வேணுங்கிறவங்களுக்கு சொல்யூஷனும் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். நியூவாக வர்றவங்களுக்கு, ஆல்ரெடி என்னோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு நான் என்னோட விஷயங்கள் தெரியும். நான் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன், அவங்களுக்கு இங்கே தீர்வும் கிடைக்கும்னு புதுசாக வர்றவங்களுக்காக சொன்னேன். அப்புறம் 3வது கார்டில் பாருங்கள், பேலன்சிங். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு 2 முகம் இருக்கும். 2 முகம்னா எல்லாருக்குமே ஒரு இன்னர் அண்ட் அவுட்டர் முகம் இருக்குன்னா, இவங்களுக்கு மிதுனம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிதுனம், கன்னி இந்த மாதிரி ராசி மாதிரி தெரியுறீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருப்பீங்க. ஒரு நேரம் பாசிட்டிவாக போவீங்க, பாசிட்டிவாக உங்களை மாதிரி ஒரு பாசிட்டிவ் உங்க கூட இருக்கிறவங்களாம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனதில் வந்து அவ்வளோ பயம், விரக்தி, பயத்தினால் கோபங்கள் இதெல்லாம் வரும். லவ் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் அக்ரிங் ஃபார் த ஷேக் ஆஃப் இட்.
இதுதான் இந்த பேலன்சிங் இல்லை உங்ககிட்ட. உங்க நபர் கூட ஹாய் ஹலோ சொல்லிட்டு, ஒரு லவ்வர்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு கணவன் மனைவினா நீ எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணும், நீ என்கிட்ட எல்லாத்துலயுமே சரண்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ரிலேஷன்ஷிப், உண்மையான ரிலேஷன்ஷிப் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும். சில பேர் வந்து மேலோட்டமா ஒரு உரிமைக்காக அப்படியே வா போன்னு பேசுறது, வாடா போடான்னு பேசுறது, இல்லைன்னா அப்படியே அந்த பெட் நேம் வச்சு செல்லம் கொஞ்சிக்கிறது, இதெல்லாம் வந்து பாண்டிங் கிடையாது. ரியல் பாண்டிங் என்ன தெரியுமா? ஒருத்தர் கஷ்டப்படும் போது தன்னோட பார்ட்னர் கஷ்டப்படுறான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும், ஆறுதலை கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லை செல்லும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு அன்பு கிடைக்காதா, தனக்கு ஒரு பேலன்சிங்கான அன்பு கொடுக்க மாட்டாங்களா, அப்படித்தான் இயங்குறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அதை அட்வான்டேஜா எடுக்கிறாங்க. எப்பவும் தாங்கிட்ட மட்டும்தான் ஒரு அன்பை காட்டணும், தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ், மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், அதை வந்து ப்ரூஃப் பண்ற மாதிரியே அவங்க பண்ணணும்னு கூட நினைப்பாங்க. அந்த நபர் வந்து இப்போ ஒரு ஃபீமேல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மெயில் வந்து எப்பவுமே இவங்க மேலதான் அக்கறையா இருக்கணும். இதை தவிர்த்து அவங்க அம்மா கிட்டேயோ, இல்லை அவங்க சிஸ்டரா இருந்தாங்கன்னா சிஸ்டர் கிட்டேயோ, இல்லை மற்ற ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு இது என்ன சொல்றதுன்னா, ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சு இருக்கணும். உனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ஸ், அதை நீ எனக்கு அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். இது மாதிரி ஒரு சிலருக்கு 2 ஃபேஸ் இருக்கு. ஒரு பிளஸ்ஸான முகம், ஒரு மைனஸான முகம். இரட்டை வேடம் போடுறீங்க, அதுல பேலன்ஸ் கொண்டு வாங்க. உண்மையான அன்பு பாசம் எதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்க நபருக்கு சரியான நேரத்துல சரியான ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்க, சரியான வார்த்தையை கொடுங்க, கோவப்படாதீங்க. வார்த்தைகள் வந்து அவ்வளோ அதாவது நீங்க ஒரு அடி அடிச்சிட்டா கூட வலி அப்பவே சரியா போயிடும், வலி மறந்துடலாம். ஆனா வார்த்தையை சொன்னீங்கன்னா அதை அவங்க யோசிச்சு அதுவும் ரொம்ப சென்சிபிள் பர்சனா இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் பேட் கர்மா, அதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. ஓகே. அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், வரும் வாரத்துல உங்க லவ் பாண்டிங் நல்ல ஸ்ட்ராங்காக போகுது. அதே மாதிரி கணவன் மனைவியா இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? ஒரு புரிதல், உங்க நபர் புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை இந்த கார்டுக்கு ரிலேட்டடா இந்த கார்டு வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி ஓகே நம்ம விட்டு கொடுத்து போகலாம், நம்ம இப்படிலாம் கோவப்படக்கூடாது, நம்ம வந்து நம்மளோட பார்ட்னரோட கொஞ்சம் இணக்கமா போகலாம்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றம் கண்டிப்பா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல எனர்ஜி ஃப்ளோ வரும். ஸோ இந்த நல்ல ஒரு மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? அண்ட் true bliss, honor the place in one another where our soul for this. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யூனியன் அமைய போகுதுன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ், ட்ரூ பிளஸ். நீங்க இந்த வரும் வாரம் you will find a true bliss. Honor the place in one another where you are one eternal soul, for there you will find true bliss. Yes. உங்களுக்கான ஒரு நல்ல பிளஸிங்ஸ் வருது. சில பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகள், இல்லைன்னா நீங்க வந்து ப்ரப்போசல் பண்ண போறீங்க, உங்களுக்கு யாராவது ப்ரப்போசல் பண்ணணும் இந்த வரும் வாரம். இது ஒரு சிலருக்கு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கார்டுக்கு ரிலேட்டடா அந்த கார்டு வருது, அதனால சொன்னேன். சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. பைல் 1க்கு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காரு, ஒரு சில அட்வைஸும் வந்து டெப்த்தாக கொடுத்தாரு. ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அவர்கிட்ட ஏதாவது ப்ரேயர் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க, யூனிவர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. டைப் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. ஓகேவா? எழுதி பார்க்கும்போது, பதிவிடும்போது, இந்த மாதிரிலாம் டைப் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஆகும். இட்ஸ் அப் டு யூ. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இந்த கார்டு, இந்த ஏஞ்சல் கார்டு பைல் 1 சூஸ் பண்ணிங்களா, இந்த கார்டுக்கு பின்னாடி உள்ள மெசேஜ் என்னன்னா, நிறைய விஷயங்கள் உனக்கு நான் வந்து கைட் பண்ணியிருக்கேன், இப்போ நீ வந்து முடிவெடுக்கிறது உன் கையில தான். ஒரு சிலருக்கு ஒரு மோஸ்ட் ஆஃப் பார்க்குறவங்கள ஒரு என்ன சொல்றதுன்னா, கேட்கும் திறன் இருந்தும் ஃபாலோ பண்ற திறன் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்னு சொல்றாங்க. நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் உன்னோட இஷ்டம். ஓகேவா? இது இந்த கார்டு வழியா அவர் கொடுக்குற மெசேஜ். சில பிள்ளைங்க அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கீங்க, வாழ்க்கை சீரியஸ், வாழ்க்கையை வந்து அந்த சீரியஸ்னஸ் புரியல,
அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ அடுத்தது பைல் 2க்கு. பைல் 2 இந்த ஒயிட் கலர் ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கான பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன? நம்மளோட பழைய பதிவுகள்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா நியூ வர்றவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டெப்த்தாக இன்னும் பார்க்கணும், மெசேஜஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலில் என்ன உங்களுக்கு சர்வீஸ்லாம் அவைலபிள் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் கொடுத்துருப்பேன். பைல் 1க்கும் நான் கொஞ்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன், புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இத்தனை சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ரீடிங் மட்டும் கிடையாது, நம்மளோட சேனல் மூலமாக உங்களுக்கு டிவைன் உங்களோட லைஃப்க்கான இந்த வழிகளை கொடுக்குறாங்க, சரி செஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுக்குறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்க 2வும் சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, பைல் 2க்கும் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம், நம்ம வரோமா அப்படின்ட்டு. அப்படியா? அதை சொன்னனே, சில பேர் வந்து நிறைய acceptance is the key to inner peace. At times we must accept things as they are. There is no point trying to change which is behind our control. சில பேர் நீங்கள் உங்களோட ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏஞ்சல்ஸ் அதிகமாக ப்ரே பண்ணுறீங்க, உங்களோட நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், அக்செப்டன்ஸ் இல்லை உங்ககிட்ட, இன்னர் பீஸ் இல்லை, உள்ள அமைதி இல்லாமல் தவிக்கிறீங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்க. இந்த டைம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எதை அக்செப்ட் பண்ணணும்? பாஸ்டில் நடந்த ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட். சரி, ஓகே, இது அப்படி நடந்துருச்சா, ஓகே, நடந்து போச்சு, ஓ அப்படின்னு அதை வந்து ஒரு ஃப்ரீயாக விடுங்க. அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் இன்னர் பீஸ் உங்ககிட்ட இல்லை, மன அமைதி இல்லாமல் தவிக்கிறீங்க. எதையும் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிற விஷயத்த, உங்கள் கையை மீறி இருக்கிற விஷயத்த இறைவன் தான் பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கார்டே வந்துருச்சு. அதனால தான் பைல் 1 சூஸ் பண்ணவங்க பார்க்குறீங்களான்னு கேட்டேன். ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க உங்களோட விஷயங்களை அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு. அது ஒரு நியூ காதலாக இருக்கலாம், நியூ லைஃப், மேரேஜ் லைஃப்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப விரக்தியாக இருக்கீங்க. இப்போது அடுத்த கார்டில் பிஹேவியர் ஆஃப் வாட் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் ஃபார் த குவாலிட்டி யூ அட்மையர் இன் போத் பர்சன்ஸ் ஈக்குவல்ஸ். குவாலிட்டிஸ் டென் நாட் லைக் ஆல்சோ ரிஃப்ளெக்ஷன்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிறீங்களோ, எப்படி உங்கள் நபரை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து கிடைக்கும். சரியா? நீங்கள் உண்மைத்தன்மையோட கொஞ்சம் அவங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக எப்படி சொல்கிறதுனா உங்களோட அன்பை கொடுங்க, அது அன்பு திரும்ப கிடைக்கும். ஓகேவா? சில பேருக்கு வந்து ஏன் அந்த நபர் அப்படி பண்ணுறாங்க, உங்களோட பாஸ்ட் லைஃப் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்கள், அதே மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை அமைஞ்சு திரும்பவும் அதில் ஒரு ஃபெயிலியர், இது மாதிரி 2-3 ஃபெயிலியர்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் பிரச்சனை அவங்கக்கிட்ட கிடையாது, உங்ககிட்ட தான். நீ எப்படி அந்த பார்க்குற, நீ எப்படி கொண்டு போகிற, உங்களில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை புரிஞ்சு நீங்கள் வந்து நடந்துக்கோங்க. நீங்கள் உங்களை நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், அப்போ அவங்கக்கிட்டேருந்து அதை திரும்பி ரிட்டர்ன் வரும் அந்த அன்பு. ஓகே. அண்ட் ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி உங்களோட இன்னர் இதே வந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும். இது ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும், தோடை சக்கரா ஓப்பனில் இருக்கும், டெப்த் நாலேஜ் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், இது எப்போ வரும், எப்போ நடக்கும், என்ன பண்ணும் அப்படின்னு தெரியும். ஆனாலும் ரீடிங் பார்த்து சரி என்னதான் சொல்கிறாங்க கேட்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஏஞ்சல் உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ ரைட்னா, உனக்கு எது ரைட்டுன்னு பண்ணுதோ மனசுக்கு படுதோ செய்.
யோசிக்காத, மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, மற்றவங்களுக்காகலாம் நீ பார்க்காத. உன் மனசுக்கு இது சரின்னு பட்டா செஞ்சுக்கும். அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் முடிவெடுக்கணுமா, இல்லை புது லைஃப்காக முடிவெடுக்கணுமா, வாட் எவர் இட் இஸ், ஓகே. ஸோ இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் எந்த டைம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். கிவ் இட் டைம், டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி சக்ஸஸ் கார்டு கொடுத்துருக்குறாரு ஏஞ்சல். ஃபைல் 2க்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், உங்கள் பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகும். ஓகேவா. ஆனால் இந்த டைம் கிடையாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாரு. டைம் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ஏஞ்சல். இந்த ஒயிட் எவ்வளோ அழகாக ஓடி வருது. இந்த ஒயிட் ஸ்டார் ஹீலர்ஸ் இவங்கெல்லாம், ஓகேவா. எனக்கு இந்த ஸ்டார்ஸ் சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹீலிங் பண்ணாங்க. இது என்னோட வீட்டில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்த ஒரு மேஜிக். சொன்னால் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கோ, உங்களுக்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க, நடக்கும். ஒரு க்ரீன் கலர், எஸ், இந்த க்ரீன் கலர் ஸ்டார், இது மாதிரி இன்னும் லைட் க்ரீன்லலாம் கூட இருக்குது. இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஒரு லைட் க்ரீன் ஸ்டார். எனக்கு தான் நினைக்கிறேன், நான் வந்து ஒரு ஷோல்டர் பெயின்னால சடனாக ஒரு பெயின் வந்தது எனக்கு. அது எனக்கு தெரியும் வந்து அந்த பெயின் எதனால் வருதுன்ட்டு. உடனே நான் வந்து இவங்ககிட்ட ஏஞ்சல் ஸ்டார், க்ரீன் ஸ்டார் ஏஞ்சல், என்னோட அந்த லெக் பெயின் சரி பண்ணுங்க. அது நைட்டு தூங்க போகும்போது சடனாக வந்துச்சு. உடனே எனக்கு கிளன்ஸ் பண்ணவோ, நான் ஹீல் பண்ணும்பொழுது எனக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நான் வலி தாங்கணும்ல. உங்களுக்குலாம் தெரியாது, ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது அவ்வளோ அழகாக நம்மளை வந்து டேக் கேர் பண்ணும்போது நம்மளால அந்த உணர்தல் வரும் நமக்கு. அதனால தான் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு கொடுக்கணும், ஓகேவா. நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி இதை வைக்கணுன்றதுனால தான் வச்சேன். அவ்வளோ அழகாக ஹீல் பண்ணாங்க. 5 நிமிஷத்தில் ஹீல் முடிஞ்சிச்சு. அந்த கைவலி எங்கே போச்சுன்னே தெரியாது. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கிளன்ஸ் பண்ணணும், என்னால் எழுந்து போய் அதெல்லாம் செஞ்சுக்க முடியாது. நான் அப்படியே அதாவது ஸ்லீப்பிங்க்கு வர்ற நேரத்தில் பக்கத்தில் இங்கே இருந்தாங்க. பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்டார் தான் எடுத்து என்னை ஹீல் பண்ணுங்க ஏஞ்சல் சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வலி சரியாக போச்சு. நிம்மதியாக தூங்கினேன். அப்படியெல்லாம் மேஜிக் பண்ணுவாங்க. என்கிட்ட இருக்க ஒவ்வொரு திங்ஸ் ஒவ்வொன்றுத்துலையுமே எனர்ஜி. நம்ம ஏன் இந்த எனர்ஜியெல்லாம் நம்ம இப்படி ரியலைஸ் பண்ணணும், நம்மளை சுற்றி நிறைய நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது இல்லையா. டே டு டே நம்ம வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறோம், நிறைய மக்களை மீட் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம். அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்மளோட எனர்ஜியை நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, எடுப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ப்ரொடெக்ஷன் ரொம்ப அவசியம், ஓகேவா. அது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் நீங்கள் வந்து கோவிலுக்கு போனால் கூட தெய்வத்துக்கு அந்த ஆரத்தி காமிப்பாங்கல்ல, ஆரத்தி சும்மா விஷயம் இல்லை, அவங்களையே கிளன்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த தீபத்துக்கு பவர் இருக்கு. அவங்க இப்போ இந்த கருவறையில் இருக்க அந்த தெய்வத்துக்கு கிளன்ஸ் பண்ணுறதுனால அவங்கள சுற்றி இருக்க அந்த, இப்போ நம்ம அலங்காரம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் போயிட்டு அம்மா இவ்வளோ அலங்காரமாக இருக்கா, அப்படியே நம்ம கண்ணே பற்றுமாலே இருக்கு, எத்தனை பேருக்கு தோணுமா இல்லையா. அதுவே கண் திருஷ்டி தான் அம்மாவுக்கு. அங்கே கருவறையில் இருக்கிறவங்களே போகிறவங்கெல்லாம் நீங்கள் அம்மாவை அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது போய் அவங்கள வந்து அட்ராக்ட் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் அந்த தீபாராதனை அந்த கிளன்ஸ் பண்ணும் பொழுது அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி விடுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பக்தர்கள் போகும்போது செய்கிறாங்க அப்படின்னா அதுதான், ஓகேவா. சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி எல்லாருக்குமே ஆஸ் அ குருவாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பேரோட நம்ம கனெக்ட் ஆகும், நம்மள ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அவங்க தான் பஞ்சபூத சக்தி தான் பாதுகாப்பு. இது மாதிரி ஆமாம் மெசேஜ் இப்படி எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹீலிங் பவர் அவ்வளோ அழகாக வேலை செய்யும். எனர்ஜி செக்கிங் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பொருள்லையும் வந்து எனர்ஜி இருக்குது. அந்த பொருளோட எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்து ரிலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நமக்குள்ளே வேலை செய்யும். அந்த ஹீலிங்கை நம்ம வாங்கும்போது தெரியும்.
இந்த அளவுக்கு பவர் இருக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்லேருந்து கலர்லேருந்து எல்லாத்துக்குமே பவர் இருக்குது செல்லங்களே. ஓகேவா? சரி, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ரேயர் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கேட்டிருக்காரு ஏஞ்சல். ஓகே, ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். யாருக்காவது வந்து கிளாஸ் எதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட எண்டில் அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீனில் கூட சில டைமில் வந்து அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் வரும். அது ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா, அதாவது நம்மக்கிட்டே இருக்க ஒவ்வொரு பொருளையும் எனர்ஜி சூப்பராக வந்து இருக்குது. அந்த எனர்ஜிஸை எப்படி நீங்கள் உங்களோட லைஃப்க்கு கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கணும், எப்படி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட பிளாக்கேஜ் ஸ்ட்ரக்லேருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும், எல்லா ஒரு விஷயத்தையும், எல்லா கலைகளையும் 64 கலைகளையும் கற்றுக்க முடியாது. ஏதாவது ஒரு மெயினான விஷயம் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டம் போகிறதுக்கு, இந்த சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. சரி, ஓகே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.